தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 20 முதல் 28 வரை வாக்கியங்கள். குறிப்பாக கடைசி வாக்கியம் 28வது வாக்கியம். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இவை என்றால் எவை? மேற்கு சொல்லப்பட்ட அந்த வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், இது அழிவுகள், இதெல்லாம் கடந்து வருகிற சமயத்தில் நமக்குள்ளே சாதாரண ரீதியில் பயம் ஏற்படும். ஐயோ ஐயோன்னு சொல்லி போய் கொண்டிருப்போம். அப்போ சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இரண்டு சில வார்த்தை, நீ சோர்ந்து போகாதே, மாறாக தலை நிமிர்ந்து. காரணம், நல்ல ஒரு வாழ்க்கையை வாடுகிற பொழுது, தெய்வத்தை மையப்படுத்தி வாடுகிற சமயத்தில் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் ஒரு நாளும் நம்ம எதுவும் செய்யாது. காரணம், இது எல்லாமே நமக்கு ஒரு படிக்கட்டு. எதற்காக? தெய்வத்தை அடைவதற்கு ஒரு படிக்கட்டு. மாறாக இறைவனை நம்பி நீ செயல்படாமல் இருந்தால் நமக்கு வருகின்ற அழிவுகள், உலகத்தில் காண்கின்ற அழிவுகள், இது எல்லாமே நமக்கு வெறுப்பு, வைராக்கியத்தை உண்டு செய்யும். இறை சந்தையிலிருந்து நம்ம பிரித்துவிடும். மாறாக இது ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு, இது ஆண்டவரே, என்னதான் அழிவு ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் சரி, நான் உண்மையில் வைத்த அன்பு ஒரு நாளும் குறையும் குறையாது, அது ஒரு நாளும் சோர்ந்து போகாது. நிமிர்ந்து கொண்டு, நன்றி ஆண்டவரே, எங்களை இதன் வழியாக ஒரு நன்மை கொண்டு போகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் இன்னும் ஆழமாக நாம் கடந்து செல்லும்போது நிச்சயமாக நமக்கு அனுபவம் கிடைக்கும். ஆக தலை நிமிர்ந்து நாம் வாழ வேண்டும், ஒழிய பயந்து போகாமல் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு இதை நாம் ஜெபித்து நாம் வாழ வேண்டும். அதுக்கான கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எனக்கு சக்தியை தந்துள்ளோம். வாழ்க்கையில் அழிவுகள், தடைகள் கடந்து வரும்போது சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு முன்னே செல்ல எனக்கு சக்தியை தந்துள்ளோம். எந்த சூழல், எந்த நிலை வந்தாலும் சரி, நீர் என்னுடன் இருக்கின்றீர், என்னை நீ வழி நடத்துவீர். எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி, நீர் என்னை காத்து கொண்டு வருகின்றீர் என்ற உணர்வோடு நான் செயல்பட சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.